ராசிக்கு வந்து விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால் அந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு 2.5 ஆண்டு காலம் 7.5 சனி ஸ்டார்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஆரம்ப சனி விரயஸ்தனின்னு சொல்லுவாங்க. அந்த விரயஸ்தனிஸ்ல இவங்க கொஞ்சம் பெரிய பெரிய வேலைகள்ல ஏதாவது எடுத்து செய்யும் பொழுது முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் நமக்கு பொருந்தின நட்சத்திரமா நமக்கு உகந்த நாட்களா பார்த்து செய்யணும். ஏதாவது இடவிடமா செய்யக்கூடாது. அதே மாதிரி இவங்க நாள்தோறும் காகத்திற்கு உணவு வழங்கணும். காகத்திற்கு பிஸ்கெட்டோ இல்ல உணவோ இல்ல மிக்சரோ ஏதோ ஒன்று போட்டாங்கன்னா மேஷராசினியர்கள் இதை செஞ்சாங்கன்னா இந்த 7.5 இருந்து அவங்க தப்பிக்கலாம். அது ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ண ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் இப்படி வரக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த மேஷ ராசியில இருக்கு. அந்த ராசி நேயர்களுக்கெல்லாம் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகத்துல யோகாதிபதியா சனீஸ்வர பகவான் இருந்தார் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணத்தின் மூலமாக செலவுகள், குழந்தை பிறப்பதற்கு மூலமான செலவுகள், தொழிலை ஆரம்பிப்பதற்குண்டான செலவுகள், இந்த செலவுகள்லாம் ஆகும். ஆனா அது வந்து விரய செலவு இல்ல, முதலீடு செலவு, சுப செலவு. இதே நான் சொன்ன மாதிரி அவயோகமா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இப்ப நிச்சயமாக அவர்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால முதல்ல அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு சனீஸ்வர பகவான் எப்படி இருக்கிறார் பார்க்கணும். இது வந்து பொது